ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் டாப்பிக்கில் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பேங்க் எக்ஸாமில் 2 or 3 கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்படின்னா இதை நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய 4 வேர்ட்ஸ் இருக்குது. காஸ்ட் ப்ரைஸ், செல்லிங் ப்ரைஸ், ப்ராஃபிட், லாஸ். காஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னா பையிங் ப்ரைஸ். ஒரு பொருளை நான் என்ன விலைக்கு நான் வாங்குறேனோ அதுதான் காஸ்ட் ப்ரைஸ். செல்லிங் ப்ரைஸ் அப்படின்னா ஒரு பொருள் என்ன விலைக்கு விற்கப்படுதோ அதுதான் வந்து செல்லிங் ப்ரைஸ். ஸோ நம்மக்கிட்ட ஃபஸ்ட்டு காஸ்ட் ப்ரைஸ் இருக்கணும், செல்லிங் ப்ரைஸ் இருக்கணும். ஒரு பொருளோட வாங்குகிற விலை, விற்கிற விலை, இது ரெண்டும் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்மளால் ப்ராஃபிட்டாக லாஸான்னு கண்டுபிடிக்க முடியும். ப்ராஃபிட்னா என்ன? ப்ராஃபிட்னா நான் வாங்குகிற விலையை விட விற்கிற விலை அதிகமாக இருக்கணும். ஸோ செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னா எனக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். இப்போ நான் வாங்குகிற விலையை விட நான் விற்கிற விலை கம்மியாக இருக்குது அப்படின்னா எனக்கு அது லாஸ். அப்போனா லாஸ்னால் என்ன? காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ். இதுதான் வந்து 4 terms: காஸ்ட் ப்ரைஸ், செல்லிங் ப்ரைஸ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ். இப்போ எனக்கு ப்ராஃபிட் தெரியும், ஆனால் ப்ராஃபிட்டோட பர்சன்டேஜை கேட்குறாங்கன்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னா செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் அந்த ப்ராஃபிட்டை போட்டுக்கணும், டிவைட் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு 100. லாஸ் அப்படின்னா காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ் டிவைட் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு 100. இந்த ஃபார்முலா தான் நம்ம வந்து அப்ளை பண்ணுவோம். சில சம்ஸ் என்ன கேட்பாங்க அப்படின்னா ப்ராஃபிட் கொடுத்துருவாங்க, இல்லைனா லாஸ்னால் லாஸ் கொடுத்துருவாங்க, காஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துருவாங்க, அப்போனா செல்லிங் ப்ரைஸ் கேட்பாங்க. ஸோ இதுக்கு எப்படி செல்லிங் ப்ரைஸ் கண்டுபிடிக்கிறது? செல்லிங் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு 100 ப்ளஸ் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் divided by 100 into cost price. இதே லாஸாக இருந்துச்சு அப்படின்னா 100 minus loss percentage divided by 100 into cost price. எனக்கு இங்கே செல்லிங் ப்ரைஸ் கொடுத்துட்டாங்க, ப்ராஃபிட் ஆர் லாஸ் அதனோட பர்சன்டேஜ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா நான் காஸ்ட் ப்ரைஸ்க்கு எனக்கு கேட்குறாங்க. அப்போ நான் எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா காஸ்ட் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு 100 divided by 100 plus profit percentage into செல்லிங் ப்ரைஸ். அதில் லாஸ் அப்படின்னா 100 divided by 100 minus loss percentage into selling price. ஸோ இந்த ஃபார்முலாஸ் தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். இது தெரிஞ்சால் தான் அப்படின்னா நம்மளால் அடுத்து ஒவ்வொரு ப்ராப்ளமும் நம்மளால் வந்து ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இப்போ சிம்பிளான எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். ஃபஸ்ட்டு எனக்கு என்ன தெரியணும்? காஸ்ட் ப்ரைஸ் தெரியணும், செல்லிங் ப்ரைஸ் தெரியணும். இது ப்ராஃபிட்டாக லாஸான்னு நான் அடுத்து கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு காஸ்ட் ப்ரைஸ் 15, செல்லிங் ப்ரைஸ் 20. ஒரு எக்ஸாம்பிள் தான். நான் ஒரு பொருளை 15 ரூபாய்க்கு வாங்குகிறேன், 20 ரூபாய்க்கு விற்கிறேன். அப்போனா எனக்கு என்ன கிடைக்கும்? கண்டிப்பாக ப்ராஃபிட் தான் கிடைக்கும். ஸோ ப்ராஃபிட் என்ன? 20 minus 15, 5. நான் என்ன சொன்னேன்? ப்ராஃபிட் பர்சன்டேஜ் நம்மளுக்கு கேட்பாங்க. பர்சன்டேஜ் எப்படி கண்டுபிடிப்போம்? ப்ராஃபிட் அப்படின்னா செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு 100. ஸோ செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ? 20. காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ? 15. 20 minus 15, 5 divided by cost price 15 into 100. ஸோ 5ஆல் 15 நம்ம கேன்சல் பண்ணுறோம். 5 1s are 5, 3 5s are 15. ஸோ கேன்சல் பண்ணுறப்போ 1/3 வருது. ஸோ அதை நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 33 1/3%. இதுதான் என்னோடய ப்ராஃபிட்டோட பர்சன்டேஜ். அடுத்து காஸ்ட் ப்ரைஸ். எனக்கு 20 ரூபாய்க்கு நான் ஒரு பொருளை வாங்கியிருக்கேன், பட் நான் அது 10 ரூபாய்க்கு தான் என்னால் விற்க முடியுது. அப்போனா கண்டிப்பாக எனக்கு இந்த இடத்துல கிடைக்கிறது வந்து என்னதுன்னா லாஸ். ஸோ லாஸ் எவ்வளவு? 10 rupees. என்னோடய லாஸ் பர்சன்டேஜ் எவ்வளவு? 10/20. அதாவது காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ். காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ் டிவைட் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு 100. ஸோ அப்போனா என்னது? 20 minus 10 divided by 20 into 100. எனக்கு எவ்வளோ லாஸ் ஆகும் அப்படின்னா 50% எனக்கு லாஸ் கிடைக்கிது. அடுத்த சம் பாருங்கள். எனக்கு காஸ்ட் ப்ரைஸ் வந்து 100 rupees, என்னோடய ப்ராஃபிட் வந்து 20% அதில். அப்போனா நான் எவ்வளோ ரூபாய்க்கு நான் அதை விற்கணும்? என்னோடய 100 ரூபா பொருளுக்கு எனக்கு 20%, நான் 100 ரூபாய்க்கு ஒரு பொருளை விற்கிறேன், எனக்கு 20% லாபம் கிடைக்கிது. அப்போனா நான் எவ்வளோ ரூபாய்க்கு விற்றுருந்துருப்பேன்? ரொம்ப சிம்பிள். செல்லிங் ப்ரைஸ் என்னது? செல்லிங் ப்ரைஸ் 100 plus profit percentage divided by 100 into cost price.
இங்கே நம்மளுக்கு கண்டிப்பாக என்ன தான் எடுத்துருக்காங்க, ப்ராஃபிட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படின்னா நம்ம இதை ப்ளஸ் தான் பண்ண போகிறோம். செல்லிங் ப்ரைஸ் ஈக்குவல் டு 100 + 20 டிவைடட் பை 100 இன்ட்டு காஸ்ட் ப்ரைஸ். காஸ்ட் ப்ரைஸ் என்ன, 100. காஸ்ட் ப்ரைஸ் 100. அப்போனா 120 டிவைடட் பை 100 இன்ட்டு 100. காஸ்ட் ப்ரைஸ் 100. அப்போனா ஈக்குவல் டு 120 rupees. கேன்சல் பண்ணோம்னா இப்போ நம்மளோட ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். Harini buys a pencil for ₹5. She sells it for ₹20. Find its profit %. அப்படின்னா ஹரிணி வந்து என்ன பண்ணுறா அப்படின்னா ஒரு பென்சில் வாங்குறா 5 rupeesக்கு. ஆனால் அதை எவ்வளோ ரூபாய்க்கு விற்கிறா அப்படின்னா 20 rupeesக்கு விற்கிறா. ஸோ அப்புறம் அவளோட ப்ராஃபிட் %, அவளோட லாபம் எவ்வளோ, எத்தனை சதவீதம் அப்படி கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா, நம்ம ஒரு பொருள் வாங்குகிறோம் அப்படின்னா பையிங் ப்ரைஸ் வந்து காஸ்ட் ப்ரைஸ். அவங்க எவ்வளோ ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க, 5 rupeesக்கு. எவ்வளோ ரூபாய்க்கு விற்கிறாங்க, 20 rupeesக்கு. ஸோ காஸ்ட் ப்ரைஸ் வந்து 5 rupees, செல்லிங் ப்ரைஸ் வந்து 20 rupees. ஸோ அப்படின்னா ப்ராஃபிட் எப்படி கண்டுபிடிப்போம், 20 - 5 செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ். ஸோ 20 - 5 டிவைடட் பை 5 எவ்வளவு, 100. அப்போனா நம்மளுக்கு அதை சப்ஸ்டியூட் பண்ணால் எவ்வளோ கிடைக்குது, 300% வந்து ப்ராஃபிட் வச்சு அவங்க விற்கிறாங்க. நம்ம இப்போ இந்த சம்மில் வந்து ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறோம். நம்ம 300%ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இதை வந்து நம்ம ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம கொண்டு வந்திருக்கோம். எல்லாத்துக்குமே பேசிக் கண்டிப்பாக தெரியணும், அதை கற்றுக்கணும், அதை மாற்றவே முடியாது. பேசிக்ஸ் கண்டிப்பாக தெரிஞ்சால் தான் என்ன ட்ரிக்ஸோ இல்லை ஷார்ட்கட்ஸோ நம்ம கற்றுக்கிட்டா கூட அதை நம்ம பயன்படுத்த முடியும், நம்ம தெளிவாக யோசிக்க முடியும். ஸோ நீங்கள் ஃபார்முலாவை தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ஃபார்முலாஸை படித்து வச்சுக்கோங்க. இதில் என்ன ஷார்ட்கட்ஸ் கொண்டு வர முடியும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்ன அப்படின்னா, காஸ்ட் ப்ரைஸுங்கிறது எப்பயுமே 100 தான் நம்ம எடுத்துக்கணும். காஸ்ட் ப்ரைஸ் வந்து 100%ன்னு வச்சுக்கோங்க. இந்த சம்மில் வந்து காஸ்ட் ப்ரைஸ் ₹5, செல்லிங் ப்ரைஸ் ₹20. 5 rupeesக்கு நான் ஒன்று வாங்குகிறேன், 20 rupeesக்கு நான் ஒன்று விற்கிறேன் அந்த பென்சிலை. ஸோ என்னோடய காஸ்ட் ப்ரைஸ் அப்படிங்கிறத நான் 100ஆகவே நான் என் மைண்டுக்குள்ளே எப்போயுமே வச்சுக்கணும். ஸோ இந்த 5 rupeesங்கிறது 100%. அப்போ நான் செல்லிங் ப்ரைஸ் எவ்வளவு, 20 rupees. 20. ஸோ 5 வந்து எத்தனை டைம்ஸ் 20 ஆகும், 4 times ஆகும். ஸோ 5 × 4 20. அப்படின்னா இங்கிட்டு 10 × 4 400%ன்னு வரும். அப்போனா இது ரெண்டுக்குள்ளே டிஃப்ரென்ஸ் எவ்வளவு, 300. அந்த 300% தான் ப்ராஃபிட் பர்சன்டேஜ். உங்களுக்கு இது வந்து ஃபார்முலா போடுறது ரொம்ப ஈஸியாக இருக்கலாம், இப்படி யோசிக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம். ஆனால் காஸ்ட் ப்ரைஸ் 100%ன்னு மைண்டுக்குள்ளே வச்சுட்டு இந்த டெக்னிக்கை அடுத்து நீங்கள் பெரிய பெரிய சம்முக்கெல்லாம் பயன்படுத்துகிறப்ப இது ரொம்ப சுலபமாக இருக்கும் உங்களுக்கு சம்முக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு. இப்போ நம்ம செகண்ட் சம் பார்க்கலாம். Sunil buys an article for ₹5,000. He sells it at a profit of 20%. Find its selling price. அப்படின்னா சுனில் வந்து ஒரு ஆர்டிக்கல் வாங்குகிறாங்க, எவ்வளோக்கு அப்படின்னா 5,000 rupeesக்கு வாங்குகிறாங்க. அதை எவ்வளோ ரூபாய்க்கு விற்கிறாங்க அப்படின்னா அது நம்மளுக்கு தெரியாது. ஆனால் எத்தனை பர்சன்டேஜ்க்கு விற்கிறாங்கன்னா 20% லாபம் வச்சு விற்கிறாங்க. அப்போனா அந்த ப்ராடக்டோட அந்த ஆர்டிக்கிளோட செல்லிங் ப்ரைஸ் என்ன, எவ்வளோ ரூபாய்க்கு விற்றாங்க அப்படின்னு கேட்குறாங்க. நம்மளுக்கு பர்சன்டேஜில் கொடுத்துருக்காங்க, எவ்வளோ ரூபாய்க்கு விற்றாங்கன்னு கேட்குறாங்க. ஸோ நம்மளுக்கு காஸ்ட் ப்ரைஸ் தெரியும், ப்ராஃபிட் பர்சன்டேஜ் தெரியும், செல்லிங் ப்ரைஸ் இருக்குது. செல்லிங் ப்ரைஸ் ஃபார்முலா என்ன, 100 + ப்ராஃபிட் பர்சன்டேஜ் டிவைடட் பை 100 இன்ட்டு காஸ்ட் ப்ரைஸ். ஸோ நம்ம 100 + ப்ராஃபிட் பர்சன்டேஜ் 20 போட்டாச்சு, டிவைடட் பை 100 இன்ட்டு காஸ்ட் ப்ரைஸ் 5,000 போட்டாச்சு. இதெல்லாம் வந்து சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 6,000 rupees வந்துடும். இது நம்மளுக்கு ஃபார்முலா தெரிஞ்சாலே இதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஸோ இது நம்ம எப்படி நான் இவ்வளோ சப்ஸ்டியூஷன் போடாமல் இந்த இதை அடி கொடுக்காமல் கூட நான் செய்யலாம் அப்படின்னு நான் யோசிக்கிறேன் அப்படின்னா, காஸ்ட் ப்ரைஸ் வந்து எப்பயுமே 100% கரெக்டாக. அப்போனா 100% வந்து 5,000 rupees. அப்போனா அந்த 10% என்னவாக இருக்கும், 500 rupeesஆக இருக்கும். அப்போனா 20% எவ்வளவு, 1000 rupees. ஸோ அப்போனா 120%னா எவ்வளோ வரும், 5,000 + 1,000 அப்போனா 6,000 rupees தான் வந்து 120%. இதை நீங்கள் வந்து பார்த்தோன்னே கண்ணிலே போட்டலாம் இந்த மாதிரி. இப்போ நம்மளோட தேர்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம்.
an article sold at 20% gain for rupees 4,800. Find its cost price. இப்போ நான் ஒரு ஆர்டிக்கல் வந்து 4,800 ருபீஸ்க்கு 20% கெயின் வச்சு விற்றுருக்காங்க. அதனோட காஸ்ட் ப்ரைஸ் என்ன அப்படின்னா அது அவங்க எவ்வளோ ரூபாய்க்கு வாங்கியிருப்பாங்க அப்படிங்கிறதான் இந்த கொஷின். ஸோ காஸ்ட் ப்ரைஸ் நம்மளுக்கு தெரியும். காஸ்ட் ப்ரைஸ்னால் என்ன பண்ணுவோன்னா 100 டிவைடட் பை 100 ப்ளஸ் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் இன்ட்டு செல்லிங் ப்ரைஸ். 4,800 செல்லிங் ப்ரைஸ். ஸோ அது எல்லாத்தையும் நம்ம இந்த இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 100 பை 120 இன்ட்டு 4,800 சப்ஸ்டியூட் பண்ணால் 4,000 ருபீஸ். அப்போனா அவங்க 4,000 ருபீஸ்க்கு அந்த ப்ராடக்டை வாங்கியிருப்பாங்க. இப்போ நான் விற்கிறப்ப எனக்கு லாஸ் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. இஃப் அட் அ லாஸ் ஆஃப் 20%, நான் வந்து 20% கெயினுக்கு விற்காமல் நான் 20% லாஸில் விற்றுருக்கேன் அப்படின்னா எனக்கு நான் எவ்வளோ ரூபாய்க்கு அந்த பொருளை வாங்கியிருப்பேன். அப்போனா என்ன ஃபார்முலா? காஸ்ட் ப்ரைஸ் ஈக்குவல் டு 100 பை 100 மைனஸ் 20, அதாவது 100 பை 100 மைனஸ் லாஸ் பர்சன்டேஜ் போட்டு இன்ட்டு செல்லிங் ப்ரைஸ். அதை இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 100 மைனஸ் 20, 100 டிவைட் பை 100 மைனஸ் 20, ஸோ 100 பை 80 இன்ட்டு செல்லிங் ப்ரைஸ் 4,800 ருபீஸ் போட்டிருந்தா நம்மளுக்கு கிடைக்கிற ஆன்சர் 6,000 ருபீஸ். அந்த பொருளை அவங்க 6,000 ருபீஸ்க்கு வாங்கியிருக்காங்க, 20% லாஸில் விற்கிறாங்க அப்படின்னா அது 4,800 ருபீஸ். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். A person incurs a loss of 5% by selling a clock for 1,330 rupees. Find the price it should be sold to earn 5% profit. ஒருத்தர் வந்து ஒரு கிளாக்கை வந்து 1,330 ருபீஸ்க்கு விற்கிறாங்க. எப்படின்னா 5% லாஸில் விற்றுருக்காங்க. இப்போ எனக்கு அதே கிளாக்கை வந்து நான் 5% ப்ராஃபிட் வச்சு விற்றுருந்தா எனக்கு எவ்வளோ ரூபாய் கிடச்சிருக்குங்கிறதான் கேள்வி. ஸோ ஃப்ரம் த ப்ராப்ளம் நம்மளுக்கு என்ன தெரியும்? செல்லிங் ப்ரைஸ் வந்து 1,330 தெரியுது. எவ்வளோ லாஸில் நம்ம விற்றுருக்கோம்? 5% லாஸில் நம்ம விற்றுருக்கோம். எவ்வளோ ஏர்ன் பண்ணணும்னு கேட்குறாங்க? 5% ப்ராஃபிட்டில் கேட்குறாங்க. ஸோ செல்லிங் ப்ரைஸ் வந்து 1,330, 5% லாஸில் விற்றுருக்கோம். அப்போனா அது வந்து 95%. 1,330ங்கிறது 95%. எவ்வளோ ரூபாய்க்கு என்னோடய செல்லிங் ப்ரைஸ் வந்து 105%ல் இருக்கணுங்கிறாங்க. ஸோ 5% ப்ராஃபிட் வேணும் அப்படின்னா 100 + 5 105% எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம எப்படி சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 95%ங்கிறது 1,330, அப்போனா 105% எவ்வளவு அப்படின்னு போட்டு சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 1,470 ருபீஸ் வரும். எடுத்துக்கோங்க. 100% தான் எப்போயுமே காஸ்ட் ப்ரைஸ். ஆனால் நான் பர்சன்டேஜ் போடல, 100 மனசுக்குள்ளே வச்சுக்கோங்க. இப்போ வந்து நான் ஒரு 5% ப்ராஃபிட் வச்சு நான் ஒரு பொருளை விற்கிறேன் அப்படின்னா என்னோடய செல்லிங் ப்ரைஸோட நான் விற்கிறதோட பர்சன்டேஜ் வந்து 105% இருக்கும். இப்போ ஒரு பொருளை நான் 5% லாஸில் நான் விற்கிறேன் அப்படின்னா நான் விற்கிற பொருளோட மதிப்பு வந்து 95%. 100 - 5 95. இப்போ அதே ஒரு பொருளை வந்து நான் ஒரு 20% லாபம் வச்சு விற்கிறேன் அப்படின்னா நான் எவ்வளோ பர்சன்டேஜ் விற்றுருப்பேன் அப்படின்னா 120%க்கு நான் விற்றுருப்பேன். இதே 30% லாஸில் விற்கிறேன் அப்படின்னா 100 - 30 70% லாஸ் 70%க்கு தான் நான் வந்து விற்றுருக்கேன். என்னோடய செல்லிங் ப்ரைஸ் வந்து 30% லாஸ். ஸோ நான் 70% தான் எனக்கு கிடச்சிருக்கு. A woman buys 9x for 90 rupees. She sells 8x for 88 rupees. Find its profit or loss percent. ஒரு விமன் 9x வாங்குறாங்க 90 ருபீஸ்க்கு. அவங்க 8xை வந்து 88 ருபீஸ்க்கு சேல்ஸ் பண்ணுறாங்க. அப்போனா அதில் கிடைக்கிறது ப்ராஃபிட்டாக லாஸாக நம்மளை கண்டுபிடிக்கணும். ஸோ 9x 90 ருபீஸ்க்கு வாங்குறாங்க அப்படின்னா அதோட காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ இருக்கும்? 10 ருபீஸ். 90/9 ₹10. ஒரு எக்கோட காஸ்ட் ப்ரைஸ் வந்து ₹10. அப்போனா 8xை 88 ருபீஸ்க்கு அவங்க சேல்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா 88 டிவைடட் பை 8 ₹11. ஸோ நம்மளோட செல்லிங் ப்ரைஸ் வந்து ₹11 ஒரு எக்குக்கு. அப்போனா 9xக்கு எவ்வளோ வரும் அப்படின்னா செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் 9x எவ்வளோ வரும்? 9 × 11 = 99. அப்போனா ப்ராஃபிட் பர்சன்டேஜ் நம்ம கண்டுபிடிக்கணும். நம்மளுக்கு கேட்டிருக்கிறது ப்ராஃபிட் ஆர் லாஸ், அதனோட பர்சன்டேஜ். நம்மளுக்கு கிடைக்கிறது ப்ராஃபிட் தான்.
99 minus 90 divided by 90 into 100. So 9 by 90 into 100 is equal to 10%. அப்போனா நம்ம கண்டுபிடிச்சிட்டு இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்டோம். நம்மளோட ப்ராஃபிட் 10%. இதை இன்னும் எவ்வளோ சிம்பிளராக சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, நம்மளுக்கு தெரியும் காஸ்ட் ப்ரைஸ் வந்து 100%. எப்போயுமே காஸ்ட் ப்ரைஸ் 100%ன்னு மனசுக்குள்ளே எடுத்துக்கணும். நம்மளுக்கு ஒரு எக்கோட காஸ்ட் ப்ரைஸ் தெரியும், செல்லிங் ப்ரைஸ் தெரியும். ஸோ செல்லிங் ப்ரைஸ் 11, காஸ்ட் ப்ரைஸ் 10. ஸோ இது வந்து ப்ராஃபிட் தான். அதனோட டிஃப்ரென்ஸ் 11 minus 10 is equal to 1. அப்போனா 100% வந்து ₹10. அதில் 10% வந்து ₹1. A man buys 12 dolls for ₹10. He sells 6 dolls for ₹8. Find its profit or loss %. ஒருத்தர் 12 டால்ஸ் வாங்கியிருக்காரு. எவ்வளோக்குன்னா ₹10. அவர் 6 டால்ஸை ₹8 விற்றுருக்காரு. அப்போனா இதில் கிடைக்கிறது ப்ராஃபிட்டாக லாஸாக, அதனோட பர்சன்ட் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு காஸ்ட் ப்ரைஸ், செல்லிங் ப்ரைஸ் தெரிஞ்சுக்கோங்க. எப்படி தெரிஞ்சுக்கிறது? நம்மளுக்கு தெரியும் 12 டால்ஸ் வாங்கியிருக்காங்க ₹10. செல்லிங் ப்ரைஸ்னால் 6 டால்ஸை வந்து ₹8 விற்றுருக்காங்க அப்படின்னு. இதில் ஒரே ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா குவான்டிட்டி தான். நான் ₹10 வாங்கின 12 டால்ஸை நான் ₹8 விற்கிற 6 டால்ஸை வச்சு நான் கம்பேர் பண்ண முடியாது. ஸோ அப்போ நான் குவான்டிட்டியை ஒன்றாக்குங்க. 12 டால்ஸ் ₹10 வாங்கியிருக்கேன். அப்போனா நான் 12 டால்ஸ் எவ்வளோ ரூபாய்க்கு விற்பேன் அப்படியே அப்படின்னு. இப்போ இங்கே 12 6ங்கிறது ஈஸியாக ரெண்டுமே கன்வெர்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஏன்னா 6 2s are 12 நம்மளுக்கு தெரியும். ஸோ குவான்டிட்டியை சேம் ஆக்கணும். குவான்டிட்டியை சேம் ஆக்கணும் என்ன பண்ணணும்? 12 இது ரெண்டுக்கும் காமனாக எல்சிஎம் கூட எடுக்கலாம். சம்டைம்ஸ் எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா எல்சிஎம் எடுத்து பாருங்கள். எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா 6க்கும் 12க்கும் எல்சிஎம் எடுத்தால் கண்டிப்பாக 12 தான் வருது. 12 1s are 12. அப்போனா ருப்பீஸையும் அதே நம்பரால் மல்டிப்ளை பண்ணுங்கள். 10 into 1 ₹10. காஸ்ட் ப்ரைஸ் வந்து ₹10ன்னு வச்சுக்கோங்க. செல்லிங் ப்ரைஸ் வந்து கண்டுபிடிக்கிறோம். மறுபடியும் குவான்டிட்டியை மாற்ற போகிறோம். குவான்டிட்டி 6ல் இருக்குது, நம்மளுக்கு 12க்கு வேணும். அப்போனா 6 2s are 12. ஸோ அப்போனா 8 2s are 16. நம்மளுக்கு என்ன தெரியும்? ப்ராஃபிட்னா செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு 100. ஸோ 16 minus 10 6 டிவைடட் பை 10 இன்ட்டு 100 நம்மளுக்கு 60% கிடச்சிருச்சு. இதுதான் வந்து இந்த சமக்குரிய ஆன்சர். நம்ம ஒரு பொருளை வாங்குறப்ப இருக்க குவான்டிட்டியும் விற்கிறப்ப இருக்க குவான்டிட்டியும் டிஃபர் ஆகிறப்ப நீங்கள் அது ரெண்டையும் எல்சிஎம்மாக எடுத்து பண்ணிங்க அப்படின்னா குவான்டிட்டி ஒன்றாகும். அப்போனா இந்த பக்கம் ஒரு வேல்யூ வச்சு நம்ம ஈஸியாக ப்ராஃபிட் கண்டுபிடிச்சிடலாம். நீங்கள் வந்து இது ஒரு பாப்புலரான சம். நம்ம ப்ராஃபிட் லாஸ் ப்ராப்ளம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுறோம் அப்படின்னோம்னா இது ஒன் ஆஃப் த கான்செப்ட்னே சொல்லலாம். ஒரு டிஸ்ஆனஸ்ட் டீலர் அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு நேர்மையற்ற ஒரு வியாபாரி இல்லை ட்ரேடர், ஒரு டீலர், அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு பொருளை விற்கிறாங்க. அதனோட மதிப்பு எவ்வளவோ அவ்வளோக்கு இல்லாமல் அதோட மதிப்பை குறைச்சி அதனோட எடையை குறைச்சி விற்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு கிடைக்கிற ப்ராஃபிட் என்னங்கிறது தான் பேசிக்காக இந்த கான்செப்டே. இதில் இந்த சம் பார்க்கலாம். A dishonest dealer professes to sell his good at its cost price but uses a weight of 916 grams. Find his profit %. அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவரோட காஸ்ட் ப்ரைஸில் விற்கிறாராம். ஆனால் 960 கிராம்ஸ், ஒரு கிலோகிராமுக்கு 1000 கிராம்ஸ் இருக்குது. ஆனால் இவர் எவ்வளோ யூஸ் பண்ணுறாரு? 960 கிராம்ஸ் உள்ள ஒரு வெயிட்டை யூஸ் பண்ணி அதை விற்கிறாரு. அப்போனா அவருக்கு என்ன ப்ராஃபிட் கிடைக்கும்னு கேட்குறாங்க. இந்த டிஸ்ஆனஸ்ட் டீலர், ட்ரேடர் இந்த வர்றது அப்படின்னா அதுக்குன்னு ஒரு ஃபார்முலாவே இருக்குது. என்ன அப்படின்னா எரர் டிவைடட் பை ட்ரூ வேல்யூ மைனஸ் எரர் இன்ட்டு 100. எரர் அப்படின்னா எவ்வளோ கம்மியாக கிடைக்கிது. இப்போ எனக்கு 1000 கிராம்ஸ் கிடைக்கிற இடத்துல 960 கிராம்ஸ் தான் கிடைக்கிது அப்படின்னா எனக்கு 40 கிராம்ஸ் கம்மியாக கிடைக்கிது. அதுதான் எரர். அந்த எரர் போட்டுக்கிறோம் 40 டிவைடட் பை ட்ரூ வேல்யூ எவ்வளவு 1000, எரர் எவ்வளவு 40, அந்த 960 இல்லை மேலே இருக்க 960 நீங்கள் அப்படியே போட்டுக்கலாம். ஸோ 40 டிவைடட் பை 960 இன்ட்டு 100. இதை சப்ஸ்டியூட் பண்ணோம்னா எனக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்கிது அப்படின்னா 4 1/6% ப்ராஃபிட் எனக்கு கிடைக்கிது இதிலேருந்து.